சர்ஜரி ஒரு 6 மணி நேரம் 10 மணி நேரம் பண்ணுற சர்ஜரியை ரொபாட்டிக் வழியாக பண்ணுறதுக்கான ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான இது ஒரு சிறந்த நாளாக பார்க்குறோம். ரொபாட்டிக் சர்ஜரியில் நம்மளோட ரிஸ்ட் ஆர் நம்மளோட ஃபிங்கர் எந்த அளவுக்கு ப்ரிசைஸாக மூவ் ஆகுமோ அதை விட பெட்டர் ஆங்கிள் ஆஃப் டெக்ஸ்டரிட்டி நுண்ணியமாக நம்ம பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன்ஸ் அதுலேயும் நம்ம ரொபாட்டிக் சர்ஜரி பண்ண முடியுது. இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். நாங்கள் பில்ராத் இன்ஸ்டியூட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி இந்த ரோபோட்டிக் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் 2 கேள்விகள் எல்லார் மனசுலையும் இருக்குது. நம்பர் 1 ரோபோ தான் ஆப்ரேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சர்ஜன் தான் ஆப்ரேட் பண்ணுவார். ரோபோ சர்ஜனை ஹெல்ப் பண்ண போகுது. Billroth Hospitals அறிமுகப்படுத்துகிறது Billroth Institute of Robotics SSI Mantra version 3.0. டாக்டர் ராஜேஷ் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான திறப்பு விழா. காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ரொசீஜர் எஸ்பெஷலி இன் கேன்சர், அஃபோர்டபிள், கம்ஃபர்டபிள். BIR Billroth Institute of Robotics. நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி, ஸ்பெஷல் கேர் ஃபார் பேஷண்ட்ஸ். 6 மணி நேரம் 10 மணி நேரம் சர்ஜரி இனி சில மணி நேரத்தில் நடந்தேறும். லாப்ரோஸ்கோப்பியில் செய்ய முடியாதது இனி ரோபோட்டிக்ஸில் ஈஸியாக செய்து முடிக்கலாம். ஃபிங்கர் கூட நுழையாத இடத்தில் ரோபோட்டிக்ஸ் நுழைந்து பிசிறு கூட இல்லாமல் கம்ப்ளீட் சர்ஜரி. வேர்ல்ட் ஃபேமஸ் சர்ஜரி இப்போ பில்ரோத்ல லான்ச் ஆகியிருக்கு. 3D வியூ. காம்ப்ளிகேட்டட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆபரேஷன்ஸ் இனி ரொம்ப ஈஸியா. அறுவை சிகிச்சையில் நுழைய முடியாத உபகரணங்கள் கூட ரோபோட்டிக்ஸ் மூலம் சுலபமா முடிக்கலாம். பெயின் கம்மி, ஃபாஸ்ட் ரெக்கவரி. வயிறு, குடல் அறுவை சிகிச்சை, இரேனியா, பித்தப்பை கற்கள், கர்ப்பப்பை ஆபரேஷன், யூராலஜி ஆபரேஷன்ஸ் என பல கடுமையான சிகிச்சைகள் இனி ஈஸியா முடியும். கன்சோல் ரூமில் சர்ஜன் சொல்ல சொன்னதை செய்து முடிக்கும் இந்த SSI மந்த்ரா வெர்ஷன் 3. அட்வான்ஸ் டெக்னாலஜி. இனி ஃபியூச்சரே ரோபோட்டிக்ஸ் தான். பெயின் இல்லா சர்ஜரி, 2 to 3 days ரெக்கவரி. டெசிஷன் சர்ஜனோடது, பிரசிஷன் ரோபோவோடது. ஃபிங்கர்ஸால 150 டிகிரி மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். பட் இந்த ரோபோட்டிக்கால 560 டிகிரி வரைக்கும் மூவ் பண்ண முடியும் அப்படிங்கறத டாக்டர்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த SSI மந்த்ரா வெர்ஷன் 3.0ல சர்ஜரி ஈஸி, அஃபோர்டபிள், eco ஃப்ரெண்ட்லியும் கூட. Having said this, may I now welcome our MD, Chairman Dr. Rajesh Jagannathan, Billroth Hospitals, for the launch of Billroth Institute of Robotics, without whom it would have just been a daydream next door. It gives immense joy and honor to stand before you today as we gather together for this special occasion. On behalf of the entire hospital fraternity, I extend heartfelt welcome to our Chairman and MD, Dr. Rajesh Jagannathan, whose presence today is both inspiring and encouraging for all of us. Sir, your vision, leadership, and unwavering commitment to quality healthcare and making medical facility available to every single patient have been the guiding force behind our institution's growth. Under your direction, our hospital has continued to set new standards in patients' care, innovation, and service to community. Your dedication motivates every member of our team to strive for excellence each day, sir. We are truly privileged to have you with us today and look forward to your continued guidance as we advance towards greater achievements. Once again, I warmly welcome our respected chairman, Dr. Rajesh Jagannathan, for the launch of our Billroth Institute of Robotics. Thank you, sir. இரண்டாவதாக, சமுதாயத்தின் தூண்களாக நின்று எங்களுடன் என்றுமே துணை இருந்து அன்று முதல் இன்று வரை எங்களது வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்களை வரவேற்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். May I now call upon Dr. A.C. Mani, Senior Consultant Urologist of Billroth, to the stage. I call upon Dr. Bharat Guru, Senior Consultant Cardiothoracic Surgeon, to the stage, please. Dr. Divya, Senior Consultant Gynecologist of Billroth Hospitals, to the stage, please. Dr. Jayalakshmi, Senior Consultant Gynecologist of Billroth, to the stage, please. Dr. Kumara Guruparan, Senior Consultant of Surgical Department of Billroth, to the stage, please.
Dr. Shivraj, Senior Consultant of Surgical Gastroenterology of Billroth Hospitals, to the stage, please. Dr. Shankar Narayanan, Senior Consultant of Surgical Gastroenterology of Billroth, to the stage, please. Dr. Padam, Senior Consultant Surgical Gastroenterology of Billroth, to the stage, please. Thank you, doctors. May I now request our Honorable MD, Chairman Billroth Hospitals, Dr. Rajesh Jagannathan, to inaugurate the launch of Robotic Mission SSI Mantra 1.0 and the logo of Billroth Institute of Robotics, please. The stage is open for the questions, please, from the press. We are gathered here today for the inaugural launch of our new robotic system, and we are also initiating a separate institute for this, which is named as Billroth Institute of Robotics. Our chairman and managing director, Dr. Rajesh Jagannathan sir, has provided us with one of the best and latest technology, the SSI Mantra version 3. இதோட கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, you can operate a complex, extensive procedure, especially for cancers, with accurate precision, and இதனால பேஷண்ட்க்கு they will have an excellent, faster recovery. And our only goal and motto of this whole program is to make it affordable. எங்களுக்கு வர எல்லா பேஷண்ட்டாலையும் இந்த robotic ஃபெசிலிட்டியை அஃபோர்டபுளாகவும் comfortably, they will enjoy the post-operative course. This is going to be our only goal and motive. So on this wonderful occasion, we are happy to launch a separate logo for this, the BIR, and the robotic will also become decentralized, and more awareness is going to be created with this institute. Idhila, all of us as a team, we are going to be a part of it, right from cardiothoracic surgeon to urologist, to surgical oncologist, to gastrointestinal surgeon, to gynecologist, to ENT surgeon. Almost every department lerndo couple of team members are going to work together to develop this and make it a successful program in the future. வணக்கம், நான் டாக்டர் சங்கர் நாராயணன், குடல் அறுவை சிகிச்சை மற்றும் புற்றுநோய் கேன்சர் சர்ஜன். இன்றைக்கு பில்ராத் ஹாஸ்பிட்டலில் ஒரு ரொபாட்டிக் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம். இதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட் ஃபார்ம் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட் சர்ஜன்ஸும் ஒன்றா வந்து தான் இந்த இன்ஸ்டியூட்டை இனாகரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரொபாட்டிக்ஸ் ஃபார் ஸ்பெஷலைஸ்ட் கேர் ஃபார் ஆர் பேஷண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி, ஒரு 6 மணி நேரம் 10 மணி நேரம் பண்ணுற சர்ஜரியை ரொபாட்டிக் வழியாக பண்ணுறதுக்கான ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான இது ஒரு சிறந்த நாளாக பார்க்குறோம். எங்களோட பேஷண்ட்ஸ், எஸ்பெஷலி பில்ராத்க்கு வர பேஷண்ட்ஸ்க்கு இட் இஸ் கோயிங் டு பி அ கேம் சேஞ்சர். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா we were doing laparoscopic surgery. இப்போ லேப்ரோஸ்கோப்பியும் ரொபாட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப்ரோஸ்கோப்லேயே நம்மளோட ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரைட், லெஃப்ட், அப், டவுன் இது மட்டும்தான் நம்மளால் மூவ் பண்ண முடியும். வெரஸ் ரொபாட்டிக் சர்ஜரியில் நம்மளோட ரிஸ்ட் ஆர் நம்மளோட ஃபிங்கர் எந்த அளவுக்கு ப்ரிசைஸாக மூவ் ஆகுமோ அதை விட பெட்டர் ஆங்கிள் ஆஃப் டெக்ஸ்டரிட்டி, அதாவது ஒரு மூமெண்ட் எந்த ஆங்கிளில் வேணால் திருப்பி பண்ணுறதுனால நம்மளால் ரீச் பண்ண முடியாத சில ஏரியாஸ் லைக் ப்ராஸ்ட்ரேட் ஏரியா ஆர் ரெக்டம் விச் இஸ் டீப் இன்சைட் த பெல்விஸ், இந்த மாதிரி நுணுக்கமான ஏரியாஸ்லேயும் போயிட்டு சேஃபாக ஒரு கேன்சர் சர்ஜரியோ இல்லை மற்ற சர்ஜரியை கம்ஃபர்டபுளாக சர்ஜன் உட்காந்துட்டு பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் பில்ராத் மருத்துவமனையில்
robotic சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டாக இன்னைக்கு இனாகரேட் பண்ணியிருக்கோம். robotic சர்ஜரி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. robotic அறுவை சிகிச்சை, அதாவது robotic கருவியை வைத்து அறுவை சிகிச்சை நிபுணர்கள் துல்லியமான சர்ஜரியை பண்ணுறது தான், துல்லியமான அறுவை சிகிச்சை செய்கிறது robotic சர்ஜரின்னு சொல்கிறது. இது உலகத்தில் இப்போ நிறைய இடத்துல பிரபலம் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டலில் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கருவியோடைய அட்வான்டேஜ், இந்த கருவியோடைய என்ன உங்களுக்கு பயன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மலான ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த மானிட்டர் எல்லாமே வந்து 2D வியூ, 2Dனா 2 வியூ தான். இந்த robotic அறுவை சிகிச்சை மிஷினில் வந்து 3D வியூ கிடைக்கும். 3Dனா ஒரு மனுஷனை ஃபுல்லாக பார்த்தா எப்படி இருக்கும், மார்னிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் சைடு. அதனால் உங்களுக்கு வந்து மேக்னிஃபிகேஷனும் வந்து ஒரு 10 மடங்குலேருந்து 15 மடங்கு அதிகமாக தெரிகிறது. இதில் வந்து நரம்புகள், இரத்த குழாய்கள், என்னென்ன வைட்டல் ஸ்ட்ரக்சர், முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன ஆர்கன்ஸ் உள்ளே இருக்க எல்லாமே வந்து நல்லா நுண்ணியமாக தெரிகிறது. இதனால் வந்து அறுவை சிகிச்சை ரொம்ப நுண்ணியமாக நம்ம பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன்ஸ் அதுலேயும் வந்து நம்ம robotic சர்ஜரி பண்ண முடியுது. ரொம்ப குறுகிய இடத்துல, அதாவது அடிவேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப இடமே இல்லாத அந்த இடத்துல வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு இடமே இல்லாத இடத்துலையும் இந்த robotic அறுவை சிகிச்சை வந்து அந்த ஹேண்ட்ஸ் ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ஸ்மாலாகவும் நுண்ணியமாகவும் இருக்கிறதுனால அங்கே ரீச் ஆக முடியுது. அதனால் மற்ற ஒரு ஓப்பன் சர்ஜரிலையோ இல்லைனா வந்து லேப்ரோஸ்கோப்பின்ற அந்த சர்ஜரிலையும் பண்ண முடியாத ஆப்ரேஷன்ஸ் robotic சர்ஜரி பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த டிஷ்யூ டிசெக்ஷன், அதாவது எவ்வளோ நம்ம அது தோற்றும் போது எல்லாமே கம்மியாக இருக்கிறதுனால பெயின் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ப்ளீடிங் வந்து ரொம்ப 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 எல்லா ரத்த குழாயும் நல்ல பெரிய 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 ரத்த குழாய் மாதிரி நம்மளுக்கு மேக்னிஃபிகேஷன் தெரியறதுனால ப்ளீடிங்னு ரொம்ப இல்லவே இல்லை. ஸோ இது எல்லாமே பயங்கர அட்வான்டேஜ் ஃபார் த பேஷண்ட்ஸ். ஸோ ஏர்லி ரெக்கவரி, ரொம்ப ரொம்ப மினிமலான தழும்புகள். இதில் வந்து பல அட்வான்டேஜ், என்னென்ன காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி பண்ண முடியுமோ, வயிற்றுக்குள்ளேயும் சரி, குடல் அறுவை சிகிச்சை, ஹெர்னியா குடல் இறக்க அறுவை சிகிச்சை, பித்தப்பை கற்கள், கர்ப்பப்பை ஆப்ரேஷன், அது கூட ப்ராஸ்டேட், யூராலஜி பொறுத்த வரைக்கும் யூரின் சிரம்ப சத வளர்ந்துருக்கு, எல்லா ஆப்ரேஷனும் இதில் வந்து நுண்ணியமாக பண்ண முடியுது. இதனால் மக்கள் வந்து பயனடையணும். வாழ்த்துக்கள். வணக்கம், நான் டாக்டர் ராஜேஷ் ஜெகநாதன், பில்ராத் ஹாஸ்பிட்டல் எம்டி. இன்றைக்கி வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். நாங்கள் வந்து பில்ராத் இன்ஸ்டியூட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி. ஸோ இது என்னது பில்ராத் இன்ஸ்டியூட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோட்டிக் சர்ஜரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து ரோபோட்டிக் சர்ஜரி ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அட்வான்டேஜஸ், என்ன எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லோரும் கேட்கலாம். வந்து தேர் ஆர் மல்டிபிள் அட்வான்டேஜஸ், நிறையவே பயன்கள் உள்ளன பேஷண்ட்ஸுக்கு. அதில் என்னென்னா, உங்களுக்கு இது ஒரு மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி, லேப்ரோஸ்கோப்பி ஒரு வகையான சர்ஜரி. அது வந்து இல்லாமல் அதை விட ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இந்த ரோபோட்டிக் பார்க்கப்படுகிறது. ரோபோட்டிக்லன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கன்சோல் ரூம்லேருந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து அந்த ரோபோவை வந்து ஆப்ரேட் பண்ணி, லைக் இது பண்ணுவார் கன்சோல்லேருந்து. ஸோ அங்கேருந்து இந்த ரோபோ வந்து பேஷண்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ணும். இப்போது நமக்கு வந்து நிறைய இடங்களில் நமக்கு சர்ஜரிஸ் பண்ணும்போது, அறுவை சிகிச்சை பண்ணும்போது ஆக்சஸ் ரொம்ப கம்மி. ரோபோட்டிக் இருக்கும்போது ஆக்சஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அண்டு உங்களுக்கு விஷுவலைசேஷனும் பெட்டராக இருக்கும். வந்து அது மட்டும் இல்லாமல் என்ன வித்தியாசம் இதெல்லாம் இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஷண்ட் சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம், ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும், எல்லாமே இருக்குது இதில். வந்து ஓப்பன் அறுவை சிகிச்சையில் சொன்னீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியது இருக்கும். ரோபோட்டிக் சர்ஜரினா ஒரு 2-3 நாளில் போயிடலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போது ரோபோ சிஸ்டம்ஸ் வந்து ரிசர்ச் லெவலில் இருந்ததெல்லாம் இப்போது அட்வான்ஸ் டெக்னாலஜியில் வந்து அண்ட் இப்போது அஃபோர்டபுளாகவும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் எய்ம். வந்து அஃபோர்டபுள் ரோபோட்டிக் சர்ஜரி கொடுக்கணும் எல்லாருக்குமே. வந்து ரோபோட்டிக் சர்ஜரி தேவைப்படும் போது அஃபோர்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கணும். அதுதான் எங்களோட மெயின் எய்ம் இந்த ப்ரோக்ராமில். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுன்னு சொல்லிட்டு myself and my team of doctors are working hard on it. Thank you so much. நான் டாக்டர் பதம்குமார், பில்ராத் ஹாஸ்பிட்டல்ஸ்.
இந்த ரோபோட்டிக் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் 2 கேள்விகள் எல்லார் மனசுலையும் இருக்குது. நம்பர் 1 வந்து ரோபோ தான் ஆப்ரேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சர்ஜன் தான் ஆப்ரேட் பண்ணுவார். ரோபோ வந்து சர்ஜனை ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ டிசிஷன் வில் பி மேட் பை த சர்ஜன். ப்ரிசிஷன் வந்து ரோபாட்டிக்கோட இருக்க போகுது. அண்ட் 2வது டவுட் வந்து இன்சூரன்ஸ் ரிலேட்டட் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. பழைய இன்சூரன்ஸ் கம்பெனியில் பழைய பாலிசி இருக்கிறவங்களுக்கு ரோபாட்டிக் மே நாட் பி தேர். ஸோ தோஸ் ஹூ ஆர் ரினியூவிங் தேர் பாலிசிஸ் ஆர் புதுசாக பாலிசி எடுக்கிறவங்க உங்கள் ஏஜென்ட் கிட்ட கேட்டுக்கோங்க. ரோபாட்டிக் இன்க்ளூட் ஆகிற மாதிரி பாலிசி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ரோபாட்டிக் சர்ஜரிஸும் கேஷ்லெஸில் நீங்கள் பண்ணலாம். எஸ் சார். ஸோ ஃபார் எனி சக்ஸஸ் இட்ஸ் ஆல்வேஸ் அ டீம் தட் மேட்டர்ஸ். நம்ம தனியாக எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டலில் இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ ஸ்ட்ரீம்லைன்ட் வே ஆஃப் ஒர்க்கிங் ஒருத்தரால் பண்ண முடியாது. யூ நீட் அ லாட் ஆஃப் சர்ஜன்ஸ் ஹெல்ப். யூ நீட் அ லாட் ஆஃப் apart from doctors, other staff's help also. So only when you have an institute, you will have protocols for patient safety. And second, when you have institute, it doesn't mean one department. You have all the departments, for example, gastro, urology, surgical oncology, gynecology, cardiothoracic. எல்லாரும் சேர்ந்து பண்றது தான் institute. That's the idea behind Billroth Institute of Robotics. We are having SSI Mantra version 3, sir. Excuse me. When you have an institute, sir, it's for better specialization and better care. In the olden age, we could say I'll do everything. Not like that nowadays. We have the specialization on one particular field. So that is the purpose of starting an institute. So if you have an institute for robotic surgery, we are concentrating and developing robotic surgery to the next level. That is one. Sir, Sir, I would also like to answer. Sir, we are starting this as a separate institute because in the future, for all major surgeries, robo is going to be the standard of care. So, to have a focus on that, we have formed this institute as a separate entity. Because in future, definitely for all the major surgeries, robo is going to be the standard of care. all operations will be done only through robotics, sir? No, sir. No, not necessary. Because some minor cases, they can be done laparoscopically. When you need a precision surgery, we need a complex surgery. In that conditions, robo would be ideal. Because robo has very high precision. It has 10 times magnifications, and the robotic arm that has 560-degree movement when compared to 180-degree movement with your fingers, and that is even less in laparoscopy. So when you have a complex surgery, you have tumors nearby major structures. ஒரு டியூமர் இருக்கு, பக்கத்தில் வந்து நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கு, மேஜர் பிளட் வெசல்ஸ், லைஃப் த்ரெட்டனிங் இன்ஜுரி வரலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் இருக்கு, நர்வ்ஸ் இருக்கு, நர்வ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அதை எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் அந்த டியூமரை மட்டும் எடுத்துகிட்டு வரணும்னா யூ ரிக்கர் லாட் ஆஃப் ப்ரெசிஷன் அண்ட் ஆல்சோ a lot of magnification. இந்த எல்லாமே ரோபோவில் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி த ஃபியூச்சர் ஆஃப் major surgeries is robotic. That is why we want to focus it on now itself, and that's the purpose of forming the institute. Future depends upon robotic surgery. Yeah. It's an initial stage. So patients என்ன மாதிரியான awareness கொடுக்குது? Because panic ஆவாங்க இல்லையா? So robotic வந்து surgery பண்ணும்போது ஒரு panic இருக்கு. Yeah. So அதுக்கு நீங்க என்ன describe பண்ணுவீங்க? சார், முதல்ல வந்து நம்ம வந்து என்ன முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, robotic சர்ஜரியில் ரோபோட்டே போய் ஆப்ரேட் பண்ணாது. ஆக்சுவலாக வந்து சர்ஜன் வந்து ஒரு கன்சோலில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறத ரோபோ வந்து அங்கே கேரி அவுட் பண்ணும். ஸோ ஒரு சர்ஜனால் பண்ண முடியாத காம்ப்ளெக்ஸ் மூமெண்ட்ஸை ரோபோ வந்து பேஷண்ட்டுடைய பாடியில் வந்து பண்ணும். ஸோ அதுதான் ரோபோட்டிக் சர்ஜரி. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஒரு இட்ஸ் நாட் அ ரோபோட் விச் வில் ஃபங்க்ஷன் பை இட் செல்ஃப். Every action of the robot will be controlled by the surgeon.
மாதிரியான சர்ஜரிஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் பிகாஸ் Excuse me, just one word. You asked about the safety, It is a very, very safe system. Basically, because as sir has said, it is not the robo which is independently operating. The surgeon is there is 100% control, and the system as such got inbuilt mechanisms. Like when the surgeon is operating and looking at the monitor, if he just looks at this side, the system freezes. எப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் இப்படி திரும்பினா கூட அந்த எல்லா எக்யூப்மெண்ட்டும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி மெக்கானிசம் இன்பில்ட்டாகவே 100% 2% இருக்குது. அதனால் பேஷண்ட்ஸ் அதை பற்றி ஒரி பண்ணவே தேவையில்லை. இட் இஸ் டபுள்லி ப்ரூவ்ட் மோர் தென் 100% இட் இஸ் சேஃப். லைக்வைஸ் த மேக்னிஃபிகேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இப்போ லேப்ரோஸ்கோப்பி ஹீவோல் சர்ஜரியில் வந்து 4 times to 5 times தான் நம்மளுக்கு லேப்ரோஸ்கோப்பில் மேக்னிஃபிகேஷன். அதாவது இதில் வந்து 10 to 15 times வருது. அப்போ என்னென்னா இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அதனால் வந்து சேஃப்டி மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க எல்லா லேப்ரோஸ்கோப்பியோட 100% மோர் சேஃபர் ஃபார் robotic surgery. எல்லா விதமான சர்ஜரிஸ்க்கும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா இல்லை ஏதாச்சும் பர்பஸிவாக லிமிட்டட் நம்பர் ஆஃப் சர்ஜரிஸ்க்கு மட்டும் நம்ம இது பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்குன்றது தட்ஸ் நாட் ட்ரூ. டைம் டெஸ்டட் ஆல் த்ரூ அவுட் த வேர்ல்ட். ஒரு டெக்கேடை தாண்டி ரொபாட்டிக்ஸ் ஹேஸ் கம் நவ் அண்ட் இட்ஸ் காட் லாட் ஆஃப் சேஃப்டி மெஷர்ஸ் ஆஸ் யூ செட். இப்போது கைனகாலஜியில் தான் வந்து இந்த ரொபாட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண இனிஷியல் ஸ்டேஜஸ். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸுடைய ஸ்மாலர் ஸ்ட்ரக்சர்ஸ் எந்த அளவுக்கு அந்த யூட்ரஸுடைய மெயின் ஏரியாலாம் ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அந்த ஃபைப்ராய்ட் ரிமூவல், அந்த ப்ரெசிஷன், அப்புறம் ஃபர்டிலிட்டி, நெக்ஸ்ட்டு நம்ம சர்ஜரி முடிச்சு நெக்ஸ்ட் பேஷண்ட் வந்து அடுத்து கன்சீவ் ஆகணும். ஸோ அந்த யூட்ரஸுடைய இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணுறதுல இருக்கிற இந்த ப்ரெசிஷன் வந்து இட்ஸ் வெரி குட். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி யூ கேனாட் சே அ பிளாங்கெட் ரூல். நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு எதுக்கு எந்த பர்டிகுலர் சர்ஜரிஸ்ன்னு ஆல் த காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ் தான் மெயினாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இட்ஸ் நாட் லைக் ஃபார் எவ்ரி ஒன் எல்லா சர்ஜரியும். இப்போ நம்ம எல்லா சர்ஜரியும் ரோபோவில் பண்ண முடியுன்றதுனால நம்ம அது எல்லாமே அது பண்ணல போகிறது இல்லை. பட் த காம்ப்ளெக்ஸ் லேபர் இன்டென்சிவ் லாங் ஹவர்ஸ் இருக்க சர்ஜரிஸ் எல்லாமே ரோபோவில் வந்து ரொம்ப நல்லா பண்ண முடியும். அதோடைய சக்ஸஸ் ரேஷியோ எப்படி இருக்குது? மேனுவல் சர்ஜரிக்கும் ரொபோட்டிக் யூஸ் பண்ணி சர்ஜரி பண்ணுறதுக்கான சக்ஸஸ் ரேஷியோ எப்படி இருக்குது? டெஃபினெட்லி பேஷண்ட்க்கு வந்து நம்ம லேப்ரோஸ்கோப்பி பண்ணும்போது நிறைய அந்த பெயின் வந்து கம்பேர்ட் டு ஓப்பன் சர்ஜரி கம்மியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் அந்த லேப்லேருந்து இந்த ரொபாட்டிக்ஸில் பெயின் அதோட இன்னும் கம்மியாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ இம்ப்ரூவ்மெண்ட். எவ்ரி ஸ்டெப் இஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட். திஸ் இஸ் ரீச் த பின்னக்கல். மேபி வில் see something else next. டாக்டர், ஸோ இந்த ரோபோட்டிக் வந்து ஸோ மற்ற ஹாஸ்பிட்டல் எல்லாமே ரோபோட்டிக்ஸ் இருக்குது, லைக் ஜென்ரலாக எதனோ ரோபோட்டிக் வகையில் இருக்குது. ஸோ ஹவு டிஃப்ரென்ஸ் இது வந்து அதுலேருந்து எப்படி வேறுபட்டு இருக்குது? குறிப்பாக இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன? ஸோ இது மூலயமா என்னென்ன குறிப்பிட்ட சிகிச்சையெல்லாம் வழங்கலாம்? இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். ஆக்சுவலி இட்ஸ் 3.0 தேர்ட் திஸ் ஒன். ப்ரீவியஸ் வெர்ஷனில் இல்லாத நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதில் வந்திருக்கு. அண்ட் லாட் ஆஃப் நியூ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஹவ் கம் இன் திஸ் வெர்ஷன். அண்ட் மோர் ஓன் இன்னும் ஈஸியாக மேனவரல் பண்ண மாதிரி வந்திருக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனை விட. ஸோ எவ்ரி வெர்ஷன் கம்ஸ் வித் நியூவர் ஆட்-ஆன்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்திருக்குதுல்ல. சார், மெடிக்கல் ஃபீல்டு இஸ் அப்டேட்டிங் பை டே. இப்போ வந்து மேனுவல் சர்ஜரிங்கிறது நமக்கு இப்போ ரொபோட்டிக்ஸ் ஆயிடுச்சு. காஸ்ட் வைஸ் இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ் ஆர் இன்க்ரீஸ் ஏதாச்சும் இருக்கா இந்த மாதிரி? ஆக்சுவலாக வந்து ஒரு சர்ஜரி புதுசாக ஒரு டெக்னாலஜி புதுசாக வரும்போது டெஃபினட்டாக காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா யூட்டிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு ரிசர்ச்சினுடைய எல்லா காஸ்ட்டும் அதில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இனிஷியலாக அந்த மாதிரி காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. பட் நவ் வித் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நிறைய வர அண்ட் யூசேஜஸ் ஜாஸ்தியாக இட் இஸ் ஆல்மோஸ்ட் கம்மிங் க்ளோஸ் டு த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. இன்சூரன்ஸ் எதாவது கிளைம் பண்ண முடியுமா? கவர்மெண்ட் இன்சூரன்ஸ், ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இதுக்கு அப்ளிகபிள் ஆகுங்களா? முன்னாடி பழைய இன்சூரன்ஸ்லாம் இந்த ரோபோட்டிக் கவரேஜ் இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ உள்ள எல்லா நியூவர் இன்சூரன்ஸ் எல்லாத்துலேயுமே இப்போ ரோபோ வந்து இருக்குது ஆக்சுவலாக. சார், ஐ வுட் லைக் டு ஆட் ஒன் பாயிண்ட் ப்ரீவியஸ் பர்சன் கேட்டதுக்கு. எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்க நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம்னு கேட்டிங்க. ஸோ ஃபண்டமெண்டலி ஸ்பீக்கிங் ரொபாட்டிக் ப்ரோக்ராம் இஸ் த சேம். பட்
our heart lies with our patients. Our MD has channeled it in such a way that the cost is not going to elevate, which is unacceptable. Of course, there will be a very minor increase, but our main focus is going to be making it decentralized. That is, everybody should be able to afford. ஒரு normal patient to afford பண்ண முடியும். And this is not going to be abused like வரவங்க எல்லாருக்குமே robotic பண்ண போறதில்லை. We are going to use it for complex surgeries. நிஜமாவே டிசர்விங் பேஷண்ட்டுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி பண்ணுறப்ப ஓவரால் காஸ்ட் வென் யூ லுக் அட், நீங்கள் கேட்டிங்க ஓப்பன் சர்ஜரி இருக்கிறப்ப போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பேஷண்ட் ரெக்கவர் ஆகிறதுக்கு மினிமம் இட் டேக்ஸ் அபவுட் 5 days. ஸோ நீங்கள் ஓவரால் ஹாஸ்பிட்டல் ஸ்டே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 days ஆகிடும். Whereas when you do it in robotic, with the implementation of protocols such as ERAS, you would be able to cut down the hospital day by half. So when you look at the overall cost, it will be way more affordable for our patients, and that's what we believe in. In future, through this BAR, how we are going to increase the number of beds or something like that? We are working on that, and I think that, in the due course of time, a clarity will come on that, and we will give a clear press note on that. We are working on that. Thank you. Regarding the insurance, nicely raised இந்த பாயிண்ட், நல்ல பாயிண்ட்டு. நான் இந்த ப்ரெஸ் மீட் மூலயமா ஒரு அவேர்னஸ் கொண்டு வர விரும்புகிறேன் டு ஆல் த காமன் பப்ளிக். லேட்டஸ்ட்டாக இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஏஜென்ட் கிட்ட ரொபாட்டிக்ஸும் இருக்கிற மாதிரி பாலிசி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சர்ஜரிஸும் கேஷ்லெஸ் பாலிசிலே வந்துடும். ஸோ இட் வில் பி அன் ஐ ஓப்பனர் ஃபார் எவ்ரி ஒன். I think all the questions are well answered. Last question. As per ma'am side வந்து சர்ஜரி ஆஃப்டர் சர்ஜரி வந்து ரொபோட்டிக் சர்ஜரிஸ் மூலமா ரெக்கவர் சீக்கிரம் ஆகுது அப்படிங்கிறாங்க. இஸ் தேர் எனி காம்ப்ளிகேட்டிவ் கேசஸ் யூ சீன் மேனுவல் சர்ஜரி இல்லாமல் ரொபோட்டிக் சர்ஜரி மூலமா ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் பேஷண்ட்ஸுக்கு கேசஸ் நீங்கள் எதாவது அட்டன் பண்ணியிருக்கீங்களா? சார், காம்ப்ளிகேஷன் open surgery பண்ணும்பொழுது we have lot of difficulties, particularly when it's obese patient or when the problem is deep rooted. But robotic surgery we have added advantage. Even if it is a long duration surgery, recovery is fast, and hospital stay will be less than 2 days, sometimes 3 days. In a very complex surgeries, suppose if the patient undergoes surgery for 10 hours, hospital stay is going to be only 2 days. See the amount of expenditure being brought down by a robotic surgery. மேனுவல் சர்ஜரிஸில் சக்ஸஸ்ஃபுல் ஆகாத கேசஸ் ரொபோட்டிக் சர்ஜரிஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேஸ் இருக்குங்களா சார்? See, there are a lot of procedures. இப்போ வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸ் கேசஸ், ரொம்ப டிஃபிகல்ட்டான கேசஸ் சொல்லும் போது ரொபாட்டிக்ஸ் மேக்ஸ் தட் லைஃப் மச் ஈஸியர். ஸோ இது எப்படின்னா வெரி சிம்பிள். உங்களுக்கு ஒரு அனாலஜி சொல்லணும்னா, உங்களோட கேமரா இப்போ சில விஷயங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் தான் தேவை. ஸோ அல்டிமேட்லி ஒரு ரொபாட்டிக்ஸ்ன்றது ஒரு டூல். இட் இஸ் அ வெரி அட்வான்ஸ்ட் டூல். இட் இஸ் ஒன்லி ஆஸ் குட் ஆஸ் த சர்ஜன் பர்ஃபார்மிங் இட். ஸோ ஃபார் சம் ரீசன்ஸ் யூ கேன் யூஸ் அன் ஐஃபோன் கேமரா. ஃபார் சம் ப்ரொசீஜர்ஸ் டிஎஸ்எல்ஆர் கேமரா சர்வ்ஸ் அ பெட்டர் பர்பஸ். அதே மாதிரி டெஃபினெட்லி காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸில் ரொபாட்டிக் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஈஸியர் ஃபார் த சர்ஜன், பெட்டர் ரிசல்ட்ஸ் ஃபார் த பேஷண்ட் அண்ட் லெஸர் காம்ப்ளிகேஷன்ஸ். எஸ்பெஷலி காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ் நீங்கள் சொல்லும்போது ரொம்ப பர்டிகுலராக சர்ஜரிஸ் ஆஃப் த ரெக்டம், சர்ஜரிஸ் ஆஃப் த மலக்குடலுடைய சர்ஜரிஸ், ப்ராஸ்டட்டிக் கேன்சர் சர்ஜரிஸ், இதிலெல்லாம் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். பேங்க்ரியாட்டிக் சர்ஜரிஸ் அண்ட் தொராசிக் சர்ஜரிஸ், ஈசோஃபேஜியல் சர்ஜரிஸ், இதெல்லாமே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ். இட் வில் பி இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் பக்கத்தில் நிறைய வைட்டல் ஆர்கன்ஸ் இருக்கும், நிறைய வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதில் வந்து robotics is very helpful, especially in நாங்கள் சொன்ன மாதிரி the high magnification and the high precision. இப்போ ஒரு ஆர்கனை நம்ம டிசெக்ட் பண்ண போறோம்னா only that organ will be dissected because of the lot of flexibility in the movements. It is very helpful in these surgeries, especially oncological surgeries, pancreatic, prostate, rectum, and esophageal surgeries. It's very helpful.
training for the doctors. They have a protocol, so they have a protocol system that you have to undergo training and others for so many hours. And it is like the US system, or US where they have, if you want to do any particular surgery, so many surgeries you should have assisted, then under supervision, then only you can. So this also has a gradient where you have to go for training and then only you can do this. Yes. To the undergrad, the next people, that is in the long term, in the long term, yes. Our aim of starting an institute is to give a better care for the patients, that is the basic thing. And to standardize, as I said, to institute becomes a college like protocols. The 2 points sir had asked, what is the difference, the latest system that you are offering? So Billroth has always been a pioneer in a lot of things. 1993, the first laparoscopy was started in Chennai by Billroth Hospitals, one of the first hospitals. Very few hospitals had laparoscopy at that time. Our sir, founder sir, my chief Dr. Jagannath sir. And then 1997, we started laser. At that time it was very famous, laser for piles treatment, all that. And we are also one of the first institutes to start dual source CT scan in all of Tamil Nadu. So, MD sir is very particular about giving the best for the patients at affordable cost. I can assure you of this, the cost, as sir has said, will be very less comparable to any other institute of offering the same treatment. That is what, even the highest surgeries that we do, is much lesser cost compared to any other corporate hospital. And there's the equipment is also the latest version, which has got a lot of facilities and, which is not available. So you can have more complex surgeries, more better surgeries for the patients. Likewise, for open surgeries, the question was asked, what is the advantage? No, the lesser the tissue dissection, எவ்வளோ நம்ம கையை வச்சு நம்ம எவ்வளோ tissue lesser dissect பண்ணுறோமோ, better is a recovery for the patient. ஏன்னா whole systemic response, the whole body responds to any injury or trauma. So the lesser the dissection, that is what happens in robotic. So that is why the pain is also less, the recovery is also faster. So the lesser tissue dissection, more precision. That is the advantage of robotics. இந்த உற்சாகமான கலந்துரையாடலை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்த இந்த ஊடக நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த மெஷினோட பேர் எப்படி SSI மந்த்ரா அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி பில்ரோத் அண்ட் அவர் MD அவர்களுக்கு ஒரு மந்த்ரா இருக்குது. ஒரே ஒரு குறிக்கோள் தான், எல்லா தரப்பினரான எல்லா தட்டு மக்களுக்கும், கீழ்த்தட்டிலிருந்து மேல்தட்டு மக்களுக்கும் மருத்துவ வசதி சென்றடைய வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் அன்றிலிருந்து இன்று வரை பயணித்து கொண்டிருக்கிறோம். அதனால் இது எல்லா தர மக்களுக்கும் இது கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும். உங்களது ஆர்வமான உற்சாகமான கலந்துரையாடல் எங்கள் அனைவரையும் மகிழ்வித்திருக்கிறது. இன்று நடைபெற்ற BIR நிகழ்ச்சிக்கு ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்கள் தங்கள் பிஸியான அட்டவணையிலும் நேரம் ஒதுக்கி கலந்து கொண்டதற்கு எங்கள் பில்ராத் குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து